நேற்று அந்த 3 நாய்க்குட்டிங்களையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வீடுகள்லாம் இருக்கிற சேஃபான ஒரு இடத்துல விட்டுட்டு வந்தேன். அங்கே வந்து ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருந்தது. அங்கே பசங்க வந்து விளையாடுவாங்க. திரும்ப நான் போய் பார்த்துப்பேன், அந்த நாய்க்குட்டிங்களாம் அங்கே காணோம். அங்கே ஆடு மாட்டெலாம் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு ஓடி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன், அங்கே இல்லை. ஆக்சுவலாக என்னால் அவங்கள என் கூட வச்சுக்க முடியல. ஏன் வச்சுக்க முடியலன்னா, அவங்கள தங்க வைக்கிறதுக்கு என்கிட்ட கேஜ் இல்லை. என்கிட்ட இருக்க டாக்ஸ் வந்து அந்த நாய்க்குட்டிகளை வந்து கடிச்சிடுவாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் கூடையில் கீழையில் போட்டு அப்படியே வைக்கிறேன்னா கூட அவங்க டிசீஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கு பயந்துகிட்டே நான் போய் ஓப்பன் பிளேஸில் அவங்க வளர்கிறது தான் நல்லது அப்படிங்கிறதுனால கொண்டு போய் அந்த மாதிரி விட்டுட்டேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒரு கில்ட் ஃபீல் இருந்தது தான். இருந்தாலும் நான் என் கூட வச்சு நானே கொண்டுட முடியாதுல்ல. அது இந்த இடம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான பிளேஸாக இருக்காது. அப்படிங்கிறதுனால அவங்க உச்சா டாய்லெட்லாம் உள்ளவே போக வேண்டியிருக்கும். அதை நான் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்குவேன். அப்புறம் அதிலே அவங்க நடப்பாங்க, அவங்களுக்கு டிசீஸ் வரும். அதனால தான் கொண்டு போய் அவங்கள நான் விட்டுட்டேன். மற்றபடி அவங்கள நிராதரவாக விட்டுடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இல்லை. ஆனால் என்னால் மேனேஜ் பண்ண முடியல, அதனால் கொண்டு போய் விட்டுட்டேன். அந்த நாய்க்குட்டிங்களை வந்து நேற்று ரேக்காவோட பையனும் தான் தூக்கி கூடையில் போட்டு கொடுத்தாங்க. அவங்க 3 பேரும் வந்து லூசிக்கிட்ட வந்து இருந்தாங்கன்னா லூசி ஒரே கவ்விட்டுருப்பா. நான் நேற்று ரொம்ப பயந்து போயிட்டேன். இந்த மாதிரி வேறு நாய்ங்கக்கிட்ட நாய்க்குட்டிங்க வந்துச்சுன்னா நான் லபலபன்னு கத்த ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா என்னால் ஓடி போய் அந்த நாய்க்குட்டிங்களை வந்து காப்பாற்ற முடியாது. அடுத்து வந்து சில நாய்கள் வந்து நாய்க்குட்டிகளை வந்து வேறு நாய்க்குட்டிகளை கடிச்சிடும். அது குட்டிகளை மட்டும்தான் கூட வச்சுக்கோ, மற்ற நாய்க்குட்டிகளை வந்து கடிச்சிடும். அந்த மாதிரி கேரக்டரில் லூசியும் ஒருத்தி. அதனால தான் நேற்று ரொம்ப பயந்து போயிட்டேன், அலறி துடிச்சு போயிட்டேன்.